ஒரு பெயர் மாற்றம். ஆனால் அதன் பின்னால் ஒரு நூற்றாண்டு போராட்டம் இருந்தது. மெட்ராஸ் எப்படி தமிழ்நாடானது தெரியுமா? ஒரு மொழி, ஒரு அடையாளம், ஒரு மண், இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் என்னாகும் தெரியுமா? அது ஒரு புரட்சியாகும். தமிழ்நாடு உருவான வரலாறும் அப்படித்தான். ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. இந்த மண் மெட்ராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த பெயரில் தமிழ் இருந்ததில்லை. அந்த அடையாளத்தில் ஒரு உணர்வும் இருந்ததில்லை. ஆனால் அந்த அமைதியான பெயரின் பின்னால் ஒரு மெதுவான கொந்தளிப்பு கொதித்துக் கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடக்கம் சுதந்திரத்திற்கு முன்பே. பிரிட்டிஷ் ஆட்சியில் தென்னிந்தியாவின் பெரிய பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அழைக்கப்பட்டது. இதில் இன்று இருக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவின் சில பகுதிகளும் இருந்தன. ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், எல்லாம் கலந்த ஒரு பெரிய நிர்வாகம். ஆனால் சுதந்திரம் வந்த பிறகு ஒரு கேள்வி எழுந்தது. நாம் யார்? மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க வேண்டுமா? 1950களில் இந்த கேள்வி இந்தியா முழுவதும் தீப்பிடித்தது போல பரவியது. குறிப்பாக தென்னிந்தியாவில் தெலுங்கு பேசும் மக்கள் தனி மாநிலம் வேண்டும் என்று போராட ஆரம்பித்தார்கள். அந்த போராட்டம் ஒரு மனிதரின் உயிரை எடுத்தது. பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாட்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து 15 டிசம்பர் 1952 அன்று உயிர் நீத்தார். அவர் மரணம் இந்திய அரசை அதிர்ச்சியடையச் செய்தது. அதன் விளைவாக 1953இல் ஆந்திர மாநிலம் உருவானது. அதுவே ஒரு தொடக்கம். அந்த நேரத்தில் தமிழர்களின் உள்ளத்தில் ஒரு சின்ன சந்தேகம். நம்ம அடையாளம் என்ன ஆகும்? மெட்ராஸ் மாநிலம் இன்னும் ஒரு கலவை. ஆனால் அந்த கலவையில் தமிழ் அடையாளம் மங்கிக் கொண்டிருந்தது. இதுதான் ஒரு புதிய அலைக்கு காரணமானது. அந்த அலை தமிழ் அடையாள போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு மனிதர் தனது உயிரையே பணயம் வைத்தார். அவர் பெயர் KP சங்கரலிங்கனார். 1956 இந்த மண்ணின் பெயர் தமிழ்நாடு ஆக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் ஒரு முடிவெடுத்தார். உண்ணாவிரதம் 1 நாள், 2 நாள், 10 நாள். ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. 76 நாட்கள் உணவு இல்லாமல், ஆனால் ஒரு கோரிக்கையை கைவிடாமல். இந்த மண் தமிழர்களின் மண் என்றால் அதற்கு தமிழ்நாடு என்ற பெயர்தான் வேண்டும். அவரின் உடல் மெதுவாக சுருங்கியது. ஆனால் அவரது எண்ணம் ஒருபோதும் சுருங்கவில்லை. இறுதியில் அவர் உயிரிழந்தார். ஆனால் அந்த மரணம் ஒரு மனிதரின் முடிவு இல்லை. அது ஒரு கேள்வியை முழு தமிழ்நாட்டு மக்களின் மனதில் எழுப்பியது. நம்ம அடையாளத்துக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த போராட்டத்தின் மையத்தில் இருந்தது ஒரு சிந்தனை. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமில்லை, அது ஒரு உயிர். இந்த எண்ணத்தை மக்கள் மனதில் விதைத்தது திராவிட இயக்கம். பெரியார் EV ராமசாமி ஆரம்பித்த அந்த இயக்கம் சமூக நீதி மட்டுமில்லாமல் மொழி மற்றும் அடையாளத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த விதை பின்னர் ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. 1960களில் இந்த இயக்கம் அரசியல் சக்தியாக மாறியது. அண்ணாதுரை தலைமையில் DMK எழுந்தது. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருந்தது. ஹிந்தி திணிப்பு. இந்திய அரசு ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக்க முயன்ற போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு வெடித்தது. 1965 அந்த ஆண்டு தமிழர்களின் நினைவில் என்றும் இருக்கும். மாணவர்கள் தெருக்களில் இறங்கினர். போராட்டங்கள் தீவிரமாயின. சில இடங்களில் அது வன்முறையாக மாறியது. ஒரு கேள்வி மட்டும் எல்லாரின் மனதிலும், எங்கள் மொழி, எங்கள் அடையாளம், அதை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? அந்த சூழ்நிலையில் DMK ஒரு வலுவான குரலாக மாறியது. அவர்கள் சொன்னது தெளிவாக இருந்தது. தமிழ் வாழ வேண்டும், தமிழ்நாடு தனித்த அடையாளத்துடன் இருக்க வேண்டும். 1967 அந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை. முதன்முறையாக காங்கிரஸ் தோல்வி அடைந்தது. அண்ணாதுரை தலைமையில் DMK ஆட்சிக்கு வந்தது. அது ஒரு அரசியல் வெற்றி மட்டுமில்லை, ஒரு அடையாளத்தின் வெற்றி. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாதுரை ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். அவர் கேட்டார், இந்த மண்ணின் பெயர் ஏன் மெட்ராஸ் இருக்க வேண்டும்? இது தமிழர்களின் மண். இதற்கு தமிழ்நாடு என்ற பெயர்தான் சரி. அது ஒரு சாதாரண பெயர் மாற்றம் போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் ஒரு நூற்றாண்டு உணர்வு இருந்தது. 1969 அந்த ஆண்டு வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. மெட்ராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடானது. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு, அது ஒரு பெயர் மட்டுமில்லை, அது ஒரு அறிவிப்பு. இந்த மண் தமிழர்களின் மண். ஆனால் அந்த மாற்றம் எளிதாக வரவில்லை. அதற்கு பின்னால் போராட்டங்கள், தியாகங்கள், எதிர்ப்புகள், அரசியல் சண்டைகள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு தலைமுறையும் இந்த அடையாளத்துக்காக ஏதோ ஒன்றை இழந்தது. ஒரு மாணவன் தனது உயிரை, ஒரு தலைவர் தனது அரசியல் வாழ்க்கையை, ஒரு மக்கள் கூட்டம் தனது அமைதியை. ஆனால் அவர்கள் விட்டு சென்றது ஒரு மாநிலம் மட்டுமல்ல, ஒரு உணர்வு. இன்று நாம் தமிழ்நாடு என்று சொல்வது எளிது. ஆனால் அந்த ஒரு வார்த்தையின் பின்னால் எத்தனை குரல்கள் ஒலிக்கின்றன தெரியுமா? அது போராட்ட குரல்கள், அது எதிர்ப்பு குரல்கள், அது அடையாளத்தை காப்பாற்றிய குரல்கள். இன்று நாம் பேசும் தமிழ், நாம் வாழும் இந்த மண், அவையெல்லாம் ஒரு நாள் கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி உருவானதே தமிழ்நாடு. ஆனால் ஒரு சின்ன கேள்வி இன்னும் நம்மை தொடர்கிறது. இந்த அடையாளத்தை நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோமா?
ஏனெனில் வரலாறு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அடையாளம் கிடைப்பது கடினம், ஆனால் அதை இழப்பது மிகவும் எளிது. தமிழ்நாடு உருவானது ஒரு அரசியல் முடிவால் இல்லை, அது ஒரு மக்கள் உணர்ச்சியால் உருவானது. அந்த உணர்ச்சி இன்னும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா? அதுதான் இந்த கதையின் உண்மையான முடிவு.